சொல்லவே சொல்லாது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜோஷுவா என்ற ஒரு மனுஷன் வந்தான். இவன் சூரியனை நிறுத்தினான், சந்திரனை நிறுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் முழுவதும் நின்றது என்று பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. சரி, கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டத்தில் 1936 இந்த காலகட்டத்தில் தான் சொல்லுகிறேன். 1936 கிரேக்க சாஸ்திரப்படி அன்றைக்கு சந்திரன் மறைந்த தேதி எது என்று கண்டுபிடித்தார்கள். அதை கண்டுபிடிக்கும் பொழுது கிரேக்க சாஸ்திரத்தின்படி ஜூலை மாதம் 22ஆம் தேதி என்று வந்தது. கல்தேயருடைய சோலார் கணக்கு, கல்தேயருடைய சூரியனை வைத்து நடக்கிற கணக்கு, அந்த கணக்குப்படி அது டியூஸ்டே, அதாவது அது செவ்வாய்க்கிழமை என்று அறிந்தார்கள். இந்த கால கணக்குப்படி அது புதன்கிழமாய் மாறி இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு மாற்றம்? கம்ப்யூட்டர் வந்து விட்டது. கம்ப்யூட்டர் வந்த ஒரு பாடு கம்ப்யூட்டரை வைத்து இந்த கோள்களை எல்லாம் ஆராய்கிறார்கள், செக் பண்ணுகிறார்கள். அப்படி கோள்களை அனுப்பும் போது, கோள்கள் இங்கிருந்து சேட்டலைட் போது இல்ல, இந்த கோள்களை அனுப்பும் பொழுது வெளிக்கிரகங்கள் அங்கே எங்கெங்கு இருந்தன. இந்த சேட்டலைட் அனுப்பும் பொழுது செவ்வாய் கிரகம் எங்க இருந்தது, புதன் எங்க இருந்தது, சனி எங்க இருந்தது, ஒன்னொன்னு எங்கெங்க இருந்தது என்று சொல்லி கம்ப்யூட்டர் வந்த ஒரு பாடு ஆராய்ச்சி பண்ணி கணக்கெடுத்து பார்க்கிறார்கள். அப்படி கணக்கெடுத்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது in one place கம்ப்யூட்டர் was not working, ஸ்டாப் ஆயிடுச்சு, ஹெல்டப் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் ஹெல்டப் ஆயிடுச்சு. என்னையா ஆச்சு? ஹெல்டப் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரு நாள் வித்தியாசம் காட்டுகிறது. என்னையா ஒரு நாள் வித்தியாசம் காட்டுது? இதை பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு கிறிஸ்தவ வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் தான் சொன்னான், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை அவன் அந்த விஞ்ஞானிகளுக்கு காட்டினான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா என்ற இந்த வசனத்தை அந்த வாலிபன் காட்டுகிறான். அதன்படி கணக்கு பார்த்தாங்க. கணக்கு பார்த்தா 23 மணி 20 நிமிஷம் கேப் கிடைச்சிருக்கு. 23 மணி நேரம் 20 நிமிஷம் கேப் கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் 40 நிமிஷம் வேணுமே. ஒரு நாள் முழுவதும் நின்று இருக்குதே, ஒரு நாள் முழுவதும். தமிழ்ல பகல்னு போட்டிருக்கிறாங்க, ஆனா ஆங்கிலத்துல ஒன் டே அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அதனால பேலன்ஸ் 40 நிமிஷம் வேணுமே. எங்கே என்று ஆராய்ச்சி பண்ணி அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ்ஐகே ராஜா வியாதிப்பட்டு கிடந்தாரே, அப்பா ஒரு அடையாளம் கேட்டாரு. சூரிய கடிகாரத்தில் இருந்து 10 பாகை பின்னிட்டதே. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. 10 பாகை என்றால் 10 டிகிரி, ஒரு டிகிரி என்றால் 4 நிமிடங்கள். அப்போ 10 × 4 40 நிமிடங்கள். அங்க ஒரு கேப் கிடைச்சிருச்சு. அப்ப 40 நிமிடம் கிடைச்சிருச்சு. ஏற்கனவே 23 மணி 20 நிமிஷம் அங்கே கிடைச்சிருச்சு. ஆக ஒரு நாள் கணக்கு வந்து விட்டது. ஆக நம்முடைய வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறது என்று பாருங்கள். சூரியனை நிறுத்தி இருக்க முடியுமா? 10 பாகை பின்னிட்டு வந்திருக்க முடியுமா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்ட காலம் உண்டு. கம்ப்யூட்டர் வந்த பிறகு அதெல்லாம் உண்மை என்று அறிந்த பிற்பாடு இந்த வேதம் விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு
சந்திரனுக்கு போகிறார்கள், செவ்வாய்க்கு போகிறார்கள். அங்கே போய் பிளாட் போட்டு விற்கலாமா? மனிதன் குடியிருக்கலாமா? குடியிருக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதம் அன்றைக்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ எங்கே போய் குடி போட்டாலும் சரியா, உனக்கு வாழ்க்கை இந்த பூமி தான். இந்த பூமியில் தான் குடியிருக்க முடியும். சத்திரநிலையோ எங்கேயும் போய் உன்னால குடியிருக்க முடியாது என்று சொன்னார். அது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவனால் அங்க போய் குடியிருக்க முடியவில்லை. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால கூட ஏதோ ஒரு 4 பேரோ 3 பேரோ போயிருக்கிறாங்க, அங்க போய் டூர் மாதிரி பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்க போய் குடியிருக்க முடியவில்லை. நம்முடைய வேத விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறது. 22வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துடைய காலத்திலே 2 சாட்சிகள் வருவார்கள், அவர்களை உலகம் முழுவதும் பார்க்கும் என்று 1ஆம் நூற்றாண்டிலே வெளிவந்த வெளிப்படுத்தல் விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த உலகத்தை எல்லாம் ஒரே நிமிஷத்திலே காட்டினான். உலகத்தை ஒரே நிமிஷத்திலே காட்டினான். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவரை காண்பித்து, ஆக ஒரு நிமிஷத்திலே உலகத்தையே காட்டி முடிச்சிட்டான். இந்த வசனத்தை படிச்சு ஒரு விஞ்ஞானி ஒரு பிசாசினால ஒரு நிமிஷத்துல உலகத்தை காட்ட முடியும் என்றால், நான் ஏன் தேவனுடைய மனுஷன், நான் ஏன் உலகத்தை காட்ட முடியாது என்று அவன் ஆராய்ச்சி பண்ணிதான் டிவி கண்டுபிடித்தான். 20ஆம் நூற்றாண்டில் டிவி கண்டுபிடிக்கப்பட்டு இந்த வசனம் ஓகே ஆயிருக்கிறது. அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டிலே நடந்த காரியம் 20ஆம் நூற்றாண்டிலே டிவி கண்டுபிடிக்கப்பட்டு வேதம் விஞ்ஞானத்திற்கு ஒத்ததாய் இருக்கிறது என்று ஓகே ஆயிருக்கிறது. 23வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். பகிரங்க வருகையை பற்றி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பகிரங்க வருகை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும். தேவன் இந்த பூமிக்கு வரக்கூடிய வருகை, அது எப்பொழுது வருகிறாராம்? லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ராத்திரி, மாலை நேரம், காலை நேரம் 3 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராத்திரி, காலை நேரம், மாலை நேரம் என்று 3 காலங்கள். இது 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி சுற்றி கொண்டு இருந்தால்தான், பூமி சுழற்சி அறியாத போதே இது சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி சுழற்சியை இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. நிறைய பேர் இதுக்கெல்லாம் அந்த காலத்திலே அப்ஜெக்ஷன் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மோசே எழுதினாரே கிமு 1680 அந்த மோசேயே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். நாள் எப்படி வந்ததாம்? சாயங்காலமும் விடியற்காலமாகி ஒரு நாள் வந்தது. பூமி சுற்றுகிறது, சூரிய ஒளி அங்கே படுகிறது, சாயங்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது, ஒரு நாள் ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி சுழற்சி என்பது ஆதியாகமத்திலே இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு சொல்லி இருக்கிறார். இது கிபி 16ஆம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பூமி சுழல்கிறது என்று சொல்லி. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதம் அட்வான்ஸ், விஞ்ஞானத்திலேயே அட்வான்ஸா இருந்து கொண்டிருக்கிறது. இது விஞ்ஞானத்திற்கு ஒத்ததாய் இருக்கிறது. இன்னொரு காரியம், 24வது காரியம் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். உலகம் எங்கும் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான். எந்த தேசத்திலாவது 8 நாள் இருக்குது ஒரு வாரத்துல சொல்ல முடியுமா? எல்லா ஊர்லயும் ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான், 8வது நாளே கிடையாது. இதுதான் நம் தேவனுடைய படைப்பின் ரகசியம். இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியம். இதுதான் வேத சத்தியம். இது 6021 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை விஞ்ஞானமும் சரித்திரமும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 25வது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆக குழந்தை உண்டாக வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 6021 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் இணையாமலே குளோனிங் குழந்தை என்றெல்லாம் வர முடியும் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் எவ்வளவு வேகமா கொண்டு வந்தாங்களோ அவ்வளவு வேகமா அந்த காரியம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. குளோனிங் குழந்தையை பற்றி இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமில்லா போச்சு. ஆனால் ஒரு ஆணாலும் பெண்ணாலும் தான் குழந்தை உருவாக முடியும் என்ற சத்தியம் இந்த வேதத்துல இருக்கிறது. அது விஞ்ஞானத்திற்கு ஒத்து இருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் இது திட்டமும் தெளிவுமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 4:1 சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதாம் ஏவாளை இணங்கிதாயா காயின் பிறந்தான். நிறைய பேர் பிரன்ஹாம் குரூப்புக்காரங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிசாசோட ஏவாள் இணைந்தாள் காயின் பிறந்தார் என்று பொல்லாத உபதேசங்களை கள்ள உபதேசங்களை போய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்புகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் விஞ்ஞானத்திற்கு ஏற்ற உபதேசங்களை இந்த வேதம் சொல்லுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 26வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலத்துல கொரோனா காலத்துல கை கழுவணுங்கிறாங்க, கை அடிக்கடி கழுவுங்கிறாங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18-21 போட்டிருக்குது. இடைவெளி வேணுங்கிறாங்க, முகக்கவசம் வேணுங்கிறாங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 4, 5, 46 வசனத்துல எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். லேவியர் 13, 4, 5 வசனத்தில எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இது கிமு 1680 நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அது இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. 27வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆணுக்குத்தான் வித்து இருக்கிறது, ஆணுக்குத்தான் விந்து இருக்கிறது, ஸ்பெர்ம் இருக்கிறது. இதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், ஆண்கள் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை காரணம் என்ன? ஆணுக்குத்தான் வித்து இருக்குது, பெண்ணுக்கு வித்து இல்லை. ஆணுக்குத்தான் வித்து இருக்குது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலே தான் விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது இந்த வித்தை பற்றி, ஆணுடைய வித்தை பற்றி. ஒரு சில கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட ஆணுக்கு வித்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேதத்தை புரட்டுகிறார்கள், வேதத்தை புரட்டுகிறார்கள். ஓனான் என்ற ஒரு யூதாவுடைய மகன் இருந்தான். அவன் தன்னுடைய வித்தை அவன் கீழே விட்டான். இதற்காகவே தேவன் அவனை அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆணுக்கு தாயா வித்து இருக்குது. இதை சொல்லுகிறது இந்த வேதம். இப்படி சொல்லுகிறது விஞ்ஞானத்திற்கு ஒத்து வருகிறது. அல்லேலூயா. இப்படி ஏராளமான காரியங்களை நான் தாராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போதாது. இன்னும் என்னுடைய கள்ள உபதேசக்காரர்களுடைய கேள்விகள் என்ற புஸ்தகத்தில நான் எழுதியிருக்கிறேன் ஒரு புத்தகம், கள்ள உபதேசக்காரர்களுடைய கேள்விகள். அந்த புத்தகத்தில புரட்சிக்காரர்கள் மத்தியிலே புரட்சிக்காரனாயிரு என்று பல செய்திகளை எழுதியிருக்கிறேன். அதையும் படியுங்கள். வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திற்கு ஒத்து வருகிறது என்று உங்களுக்கு புரியும். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வேதம் எப்பொழுதுமே விஞ்ஞானம், சரித்திரம், பூகோளம் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகிறது தானே ஒழிய இந்த வேதம் கதை அல்ல, கற்பனை அல்ல, புராணம் அல்ல, மாய மந்திரம் அல்ல. இப்படிப்பட்ட காரியத்தை உலகிற்கு நாம் உறக்க சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். ஆமென்.